வரலட்சுமி பூஜைக்கான ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் நான் ஷேர் பண்ணிட்டே வரேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பூஜை ரூம் கிளீனிங் அப்புறம் சில்வர் பாத்திரங்கள், முக்கியமா பூஜைக்கான பொருட்கள்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ டே 1ல பார்த்தீங்கன்னா, பூஜைக்கான கிளீனிங் நம்ம ஃபர்ஸ்ட்டு பண்ணி வச்சுக்கணும். முக்கியமா பூஜை ரூமா இருக்கட்டும், பூஜை பாத்திரங்களா இருக்கட்டும், வெள்ளி பாத்திரமோ, பித்தளை பாத்திரமோ எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணி, கிளீன் பண்ணி, அதுக்கு பாலிஷ் போட்டு, மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பூஜையை சிம்பிளா பண்றோமோ, கிராண்டா பண்றோமோ, ப்ரிப்பரேஷன் பிளானிங் ரொம்ப முக்கியம். இதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே லாங் வீடியோல குடுத்துருக்கேன். லிங்க் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, டீடைல் பூஜை பாத்திரங்கள் எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், அதுக்கு பாலிஷ் ஒவ்வொரு ஸ்டெப்பா பூஜைக்கான விஷயங்கள்லாம் Thursday, Friday அப்படின்ட்டு பிரிச்சு டேஸ் கணக்குல கொடுத்துருக்கேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, நிலைவாசலும் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்றது, கோலம் போடுறது, இதுல முக்கியமான விஷயமா நீங்க கரெக்டா பிளான் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, அடுத்தது அம்பால அழைக்கிறதுக்கு எல்லாமே கரெக்டா இருக்கும். அதுக்கும் முன்னாடி ஒரு பெரிய வேலை இருக்குங்க. போன வருஷம் நம்ம திங்ஸ் எல்லாம் எங்க எடுத்து வச்சோமோ அதெல்லாம் லாஃப்ட்ல இருந்து இறக்கி வச்சுக்கோங்க. அப்பதான் டெக்கரேஷன் பண்றப்போ இந்த திங்ஸ் தேவையா, இல்ல திரும்ப வேற ஏதாவது வாங்கணுமான்ற ஐடியா தெரிஞ்சிடும். இதுல 1 வீக் முன்னாடி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க.